டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கல்யாண வீடுகளில் வாழை இலையில் கூட்டு பொரியல் எல்லாமே வச்ச உடனே நம்ம கை அந்த பட்டாணி குருமாவுக்கு தான் போகும். ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும். அப்படி ஒரு கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம பட்டாணி குருமா பண்ண போகிறோம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கல்யாண வீட்டு பட்டாணி கூட்டு அது நம்ம டீ கடை கிச்சன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ சட்டி சூடாகிட்டு இருக்கு. இதில் கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி கூட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் லேசாக அப்படி கொஞ்சம் கூட சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு அப்படி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சின்ன பவுலில் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். இது போல் வெட்டிட்டு நல்லா உதுத்து விட்டு உள்ளே சேர்த்துடலாம். அப்படி வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் 1-2 அரைச்சா போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். அதே எண்ணெயில் போட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை 2 கத்தை உருவி உள்ள சேர்த்துருங்க. தக்காளி மீடியமான சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கோம். 2 எடுத்து நல்லா இந்த மாதிரி நைஸாக நீட்டை வாக்கில் வெட்டியிருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி லேசாக மசிஞ்சு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்த உடனே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு வீட்டு மசாலா, குழம்பு மசாலா சொல்லுவோம்ல, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா தான் 1 டீஸ்பூனு. இந்த பட்டாணி கூட்டுக்கு இது சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேருங்க. 50 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா இது போல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம பட்டாணி சேர்க்க போகிறோம். பட்டாணி நம்ம காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கோம். இது நல்லா ஓவர் நைட் நல்லா 8 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறின பட்டாணியை நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். வேக வச்ச பட்டாணியை தான் நம்ம உள்ளே சேர்க்குறோம். இப்போ நம்ம பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இது நல்லாயிருக்கும். நீங்கள் தோலோடு இருக்கக்கூடிய பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து பட்டாணியை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பட்டாணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆன பிறகு இப்போ 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்சு நல்லா தொலியை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப குழஞ்சி அதில் ரொம்ப கிரேவி ஆகிடக்கூடாது. நம்ம எடுத்து சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு அங்கங்கே நமக்கு கையில் எடுத்து சாப்பிடும்போது வரணும். அந்த அளவுக்கு பெருசு சிறுசு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம அந்த பட்டாணி மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே மசாலாவோடு சேர்த்து பட்டாணி மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலாவோட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி விடுங்க மீடியமான ஹீட்டில். இப்போ நமக்கு அந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே மசாலாவில் பிரட்டுறது தான். பிரட்டி முடிச்சுட்டு மல்லியலை கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுட்டு அடுத்து கடைசியாக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நெய், ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு பட்டாணி கூட்டு நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம வீட்டில் வத்த குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படியே சூடான சோறில் வத்த குழம்பு, அப்படியே அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு, சிம்பிளான மசாலா. இப்படி ஒரு பட்டாணி கூட்டு டேஸ்ட்டாக வைக்க முடியுமா? இந்த மெத்தடில் வைக்கும்போது அருமையாக வரும். இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.